சூப்பர் ஸ்டார், ஸ்டைல் கிங், நடிப்பு சக்கரவர்த்தி, வசூல் சக்கரவர்த்தி, இப்படியெல்லாம் ரசிகர்களால புகழப்படுகிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி ராவா ராமோஜி ராவ் ரமாபாய் தம்பதிகளுக்கு 4வது குழந்தையா பெங்களூர்ல பிறக்கிறாரு. அவரோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. அவரோட அப்பா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஊர்ல இருக்கிறாரு. இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு. அங்க போயிட்டு ஒரு தியானம், மந்திரங்கள் இதெல்லாம் கத்துக்கிறாரு. அதன் பிறகு அவர் ஆரம்ப கல்வியை பள்ளியில போயிட்டு படிச்சு முடிக்கிறாரு. இப்போ அவர் ஒரு ஏழ்மையான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்குள்ள இருக்கு. இப்போ அதற்காக நல்ல வேலைக்கு போகணும், நல்ல முயற்சிகளை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தேடல்ல இருக்கிறாரு. ஊர்லயே நிறைய சுட்டித்தனமா சுத்திக்கிட்டு நிறைய பேர் ஊர்ல வம்பெடுத்துட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கிறதுனால சில ரவுடிகள் இவரை மிரட்டுறாங்க. இவரை இல்லாம பண்ணணும் அப்படின்லாம் முயற்சி பண்றாங்க. இது ரஜினிக்கு தெரியும்போது ஒரு நாள் என்ன பண்றாரு, அந்த ரவுடிகளோட வீட்டிலேயே மாடியில போயிட்டு அங்க போய் அவரோட பெட்ரூம்லயே போயிட்டு ஒரு தாதாவோட இதுல போயிட்டு, என்ன தேடினாம, எதுக்கு தேடின, இதோ வந்திருக்கிறேன், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டாராம். இந்த காட்சியை அதன் பிறகு நிறைய படங்கள்ல வச்சாங்க. ஒரு டானோட ரூம்ல போயிட்டு ஹீரோ உட்கார்ந்துக்கிறாரு, விஜய் உட்கார்றாரு, இன்னும் பல்வேறு நடிகர்கள் அந்த மாதிரி போய் உட்கார்றாங்க அப்படின்னு இந்த காட்சியை வச்சாங்க. ஆனா இது உண்மையிலே ரஜினிகாந்த் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படிக்கிறாரு. படிச்சுட்டு பெங்களூர் போக்குவரத்து கழகத்துல நடத்துனர் தேர்வு எழுதி அதுல தேர்வு பெற்று அங்க நடத்துனரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இங்க நடத்துனரா இருக்கும்போது அவங்க வருடம் தோறும் ஒரு நாடகம் அவங்களுக்கு உள்ளாடி போடுவாங்க. அந்த போக்குவரத்து கழகத்துல இருந்து நாடகம் போடுவாங்க. அதுல ஒரு நாடகத்துல ரஜினிகாந்த் துரியோதனா வேடம் எடுத்து நடிக்கிறாரு. வேடத்துல பயங்கரமா சிரிக்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு ட்ரேட்மார்க் சிரிப்பார் இல்லையா, அந்த மாதிரி அந்த நாடகத்தில் சிரிக்கிறாரு. வேகமா நடக்கிறாரு, டக்குன்னு காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்றாரு. இதை பார்த்தோம்னா மக்கள் எல்லாம் பயங்கரமா கை தட்டுறாங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க அவரை. எனக்கு அப்பவே தெரியும், நான் இப்போ சிரிக்கிற மாதிரி சிரிச்சா மக்கள் ரசிப்பாங்க, வேகமா நடக்கிறத மக்கள் ரசிப்பாங்க, அதை நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பின்னாள்ல சிவாஜி ராவ் ரஜினிகாந்த் ஆன பிறகு அதை பதிவு பண்றாரு. இப்போ சிவாஜி ராவோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ராஜா பகதூர். அவர் என்ன பண்றாரு, சிவாஜி ராவ்கிட்ட சொல்றாரு, நண்பா நீ சூப்பரா நடிக்கிற, வாய்ப்பே இல்லை, உன் கண்ணுல ஒரு ஒளி தெரியுது, நீ மட்டும் திரைத்துறைக்கு போனா நீ பெரிய ஆளா வருவ, உனக்கு நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிலாம் உசுப்பேத்தி விடுறாரு. உன்ன ரஜினிகாந்த் அப்பவுமே சிரிச்சுக்கிட்டு, என்ன சொல்ற, நான் போனா எனக்கு யார் வாய்ப்பு கொடுப்பாங்க, என்ன யாரு வளர்த்து என்ன கொண்டு வருவாங்க, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, திறமை இருக்கிறவன யாரு பார்த்தாலுமே அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, நிச்சயமா அவன்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரஜினிகாந்தும் அதை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ சென்னையில ஒரு திரைப்பட கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கல்லூரியோட விளம்பரம் பெங்களூர்ல பேப்பர்ல வருது. அந்த பேப்பர்ல உள்ள விளம்பரத்தை இந்த ராஜ் பகதூர் பாக்குறாரு. பார்த்துட்டு நேர விளம்பரத்தை எடுத்துட்டு போய் ரஜினிகாந்த் காட்டி, இந்த பாரு, திரைப்பட துறையில பயிற்சி கொடுக்குறாங்களாம், நீ உடனே அதுக்கு போயிடு அப்படின்னு சொன்ன உடனே, நான் போனாச்சுன்னா அந்த வேலை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு பெரிய லீவா போட்டுட்டு போ, ஒரு 2 ஆண்டுகள் அதை படிக்கணும்னே, பெரிய லீவா எடுத்து போட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ பணத்துக்கெல்லாம் என்ன பண்றது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் கழுத்துல இருந்த செயினை தூக்கி இவரு கழுத்துல போட்டு, இப்போ இந்த செயின் எதுக்குடா அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல இது எப்போவாது உனக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த செயினை போட்டு அனுப்பிவிட்டாங்க. இப்போ ஒரு திரைப்பட கல்லூரில சேர்ந்தாரு. அப்ப அந்த திரைப்பட கல்லூரில தமிழ், தெலுங்கு, அதன் பிறகு கன்னடம், இந்த 3க்கும் தனித்தனி பிரிவும் அங்க இருக்கு. அந்த பிரிவுல ஒரு கன்னட பிரிவுல சிவாஜி ராவ் கலந்து படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு நாடகத்துக்கு சீஃப் கெஸ்டா நம்ம இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களை கூட்டிட்டு வர்றாங்க. இப்போ பாலச்சந்தர் வந்த உடனே அவருக்கு முன்னாடி இவர் நடிச்சு காட்டின உடனே அந்த நாடகத்தை பார்த்தோம்னா, பாலச்சந்தர் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு, நீ தமிழ் கத்துக்க, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே இவர் தன்னோட நண்பன்கிட்ட ஊருக்கு வரும்போது சொல்றாரு, இப்படி பாலச்சந்தர் பார்த்தேன், அவர் நீ தமிழ் கத்துக்க, நீ நல்லா வருவ,
அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஏன்னா தமிழ் கத்துக்கணும்டா, நமக்கு இப்போ 20% தான் தமிழ் தெரியும், ஏன்னா நமக்கு டச் இல்லை. இனிமேல் நம்ம எப்போ சந்திச்சாலும் தமிழ்லயே பேசுவோம், சந்திக்கிற மனிதர்கள்ட்ட எல்லாம் தமிழ்ல பேசுவோம், பேசணும்னா நமக்கு தமிழ் சரளமா வந்துடும் அப்படின்னு. ஆனா ஒரே மாதத்துல இப்படி 2 பேரும் பேசி 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 தமிழ் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்துருது. இப்ப பாலச்சந்திர பார்த்து சொல்றாங்க, ஐயா நான் தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. பாலச்சந்தருக்கே ஆச்சரியமா இருக்கு, அது இப்படி ஒரு மாதத்துல தமிழை கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு, உனக்கு நிச்சயமா வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அபூர்வ ராகங்கள் படத்துல ஒரு பெரிய கேரக்டர் அது, ஆனா அது 2 காட்சிகள் தான் வரும். அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்குறாங்க, ஒரு வேஷத்தை கொடுத்தவொடனே இப்போ அவரு அந்த படத்துல வரக்கூடிய முதல் காட்சி, ஒரு கதவை திறந்து கொண்டு அப்படியே காலடி எடுத்து உள்ள வைக்கிறார். அது உண்மையிலே தமிழ் திரையுலகில அவர் வைத்த கால் மட்டும் இல்ல, தமிழ் ரசிகர்களோட இதயத்துல அவர் வர்றாரு அந்த கதவை திறக்கிறதன் மூலமா அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் அதன் பிறகு அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டாரு, வந்த உடனே அந்த படத்துல அவரோட நடிப்பு பேசப்படுது. நிறைய பேர் கேட்கிறாங்க, யார் இந்த ரஜினிகாந்த், ரொம்ப இயல்பா நடிக்கிறாரு. இப்போ ரஜினிகாந்த் அப்படின்னு இவருக்கு பேரு ஏன் சூட்டினாங்க அப்படின்னா, பாலச்சந்தர் அவர்கள் ஏற்கனவே ஒரு சிவாஜி இருக்கிறாரு, நீ அதனால உனக்கு வேற பேர் வைக்கணும். என்னோட மேஜர் சந்திரகாந்த்னு அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துல ஒரு கேரக்டரோட பேரு ரஜினிகாந்த், அந்த ரஜினிகாந்த் பேரை உனக்கு வைக்கிறேன், இந்த பேரை வச்சு நீ பெரிய ஆள் ஆகு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க. இந்த பேருக்குள்ளேயே ஒரு காந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேர்லயே காந்தத்தை வைத்து கொண்டு வந்தார். அதன் பிறகு பல காலம் கழிந்து நம்ம பாலச்சந்தர் ஐயா சொல்லுவாங்க, சிவாஜி ராவுங்கிற ஒரு வைரத்தை கண்டுபிடிச்சு நான் ரஜினிகாந்த்னு பேரை வச்சு அவரை அறிமுகப்படுத்தினேன். ஆனா அந்த வைரத்தை நல்ல பட்ட தீட்டி ஜொலி ஜொலிக்க வச்சது எஸ்பி முத்துராமன் தான். அவரு தான் அவரோட நிறைய படங்கள்ல அவரை பட்டை தீட்டின வைரம் ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ எஸ்பி முத்துராமன் கூட கிட்டத்தட்ட 25 படங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. பாலச்சந்தர் ஐயா கூட ஒரு 8 படம் 9 படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. பாலச்சந்தர் படத்துல வந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டான படங்கள். அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் ஐயா படத்துல வந்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான படங்கள். அதுல ஒரு கமர்ஷியல் படமும் இருக்கு நிறைய, ஓரிரு நடிப்புக்கு முக்கியத்துவமான படங்களும் இருக்கு. ஆனா ஒரு கேள்விக்குறி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கன்னியாகுமரி கடல்ல படகுல போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில தவறுதலா ரஜினி வலிக்கு தண்ணியில விழுந்துடுறாரு. விழுந்த உடனே இப்போ கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்த மீனவர்கள் தான் ஓடி ரஜினியை காப்பாத்தினாரு அப்படின்னு அவங்க கூட நடித்த அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பல தண்ணியில் விழுந்த நிகழ்வுகள்லாம் ரஜினிகாந்தோட வாழ்க்கையில் அப்போது நடந்தது. ஹைதராபாத் விமான நிலையத்தில் தண்ணியை போட்டுக்கிட்டு கலாட்டா பண்ணதாகவும் ரஜினிகாந்தை கைது பண்ணதாகவும் பேப்பரில் அந்த காலத்தில் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அதே காலகட்டத்தில் ரஜினி தர்ம யுத்தம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தில் அவருக்கு அமாவாசைக்கு பேய் பிடிச்சிரும் அந்த மாதிரி காட்சியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதில் அவரை நிறைய பேர் பைத்தியம் மெண்டல் அப்படின்னு சொன்னதுனால அதன் பிறகு அவருக்கு நிறைய பேர் அவரை மெண்டல் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுவும் இன்னொன்று என்னென்னா, அவர் நிறைய வித்தியாசமாக மற்றவங்களை விட வித்தியாசமாக நிறைய பண்ணுறாரு, அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அவர் மேலே பொறாமை உள்ளவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பொருளையாக அவருக்கு மெண்டல் பைத்தியம் மனநோயாளி இப்படிலாம் கிளப்பி விட்டாங்க. அவருமே அந்த நேரத்தில் பாலச்சந்தர் படத்தை எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு. இவர்னால தான் நான் சினிமாவுக்கு வந்தேன், ஏன்னா நிறைய பிஸியாக இருக்கிறாரு. ஏன்னா ரஜினிகாந்தே ஒரு விஷயம் சொல்லுவார், என்ன அப்படின்னா, நான் பணம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், பணம் சம்பாதிச்சே இப்போ எனக்கு நிம்மதி இல்லைங்க. இல்லை, உண்மையான சொத்து உண்மையான சுகம் சொன்னால் வியாதி இல்லாத உடம்பு வேதனை இல்லாத மனசு தான் உண்மையான சொத்துங்க. உண்மையான சொத்து அதுதான், நிம்மதி அதுதான். when ambition ends then only peace begins. அந்த நேரத்தில் தான் 1000 ஜென்மங்கள்னு ஒரு படம் நடிக்கிறாரு, பேய் படம். அதில் லதா எம்ஜிஆரோட ஜோடி இவங்களுக்கு ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இதில் அவங்க 2 பேருக்கும் லவ் ஆகிடுச்சு. இது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ரஜினிகாந்தை கூட்டிகிட்டு போய் தோட்டத்தில் வச்சு கவனிச்சிட்டாரு. இப்படின்லாம் ஒரு அரசல் புரசலாக ஒரு பேச்செல்லாம் வந்தது.
அதன் பிறகு ரஜினி வந்து இல்லை நான் லதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபதம் எடுத்துக்கிட்டதாகவும் அந்த லதா வேண்டாம் வேற லதாவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு லதான்னு ஒரு பொண்ணு வருது, கல்லூரி மாணவி. அந்த மாணவி வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்கும்போது உங்களை மாதிரி நல்ல பொண்ணு கிடச்சிதுன்னா நான் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் 1981 பிப்ரவரி 26 கல்லூரி மாணவி லதாவை ரஜினிகாந்த் திருப்பதியில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே பத்திரிகைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு என் கல்யாணத்துக்கு யாருமே வர வேண்டாம் திருப்பதிக்கு, நான் உங்களுக்கு ஸ்டில்லை கொடுத்துட்றேன், நீங்கள் செய்தி வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டிருக்காரு, ஏன் நாங்கள் வரக்கூடாது, வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. வந்தால் உதைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சில பத்திரிகைக்காரங்க போயிருக்கிறாங்க கல்யாணத்துக்கு, அவங்கள ரஜினி உதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கூட ஒரு பல செய்திகள் பத்திரிகையில் வந்துகிட்டு இருந்திருக்கு. ரஜினி லதா திருமணத்திற்கு பிறகு ரஜினி தன்னோட திருமண வாழ்க்கையில் இன்னும் வேகமாக நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் ராஜசேகர் அப்படின்னு ஒரு புது இயக்குனர் வர்றாரு. அவர் ரஜினிகாந்தை வச்சு தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதன் பிறகு அவர் படிக்காதவன் ரஜினியை வச்சு அவரோட சொந்த படம் மாவீரன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறாரு. அதே காலகட்டத்தில் பில்லா, தீ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் அவரோட கிருஷ்ணமூர்த்தி இயக்குனரை வச்சு அந்த படங்களை எடுக்கிறாரு. அதே மாதிரி சத்யா மூவிஸ் சில படங்கள், 3 முகம், தங்க மகன் இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்களோட ஆஸ்தான இயக்குனர்களை வச்சு அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி தேவர் பிலிம்ஸ் அவங்களோட இயக்குனரை வச்சு அன்புக்கு நான் அடிமை, தாய் மீது சத்தியம், ரங்கா இந்த மாதிரி பல படங்களை தொடர்ந்து ரஜினியை வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரஜினி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டத்திலே அவர் சில சின்ன படங்களில் கெஸ்ட் ரோல் அந்த மாதிரிலாம் நடிக்கிறாரு. அன்புள்ள ரஜினிகாந்த், அதே மாதிரி இன்னும் நிறைய படங்களில் சின்ன சின்ன வேடங்களை ஒரு நட்புக்காக பண்ணுறாரு. அந்த காலகட்டத்துக்கு பிறகு 90களில் ரஜினியோட அண்ணாமலை படம் மூலமாக சுரேஷ் கிருஷ்ணா ரஜினியோட இணைகிறாரு. அவரோட வீரா இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் பண்ணுறாரு. பாஷா இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறாரு. அந்த படங்களுமே சூப்பர் ஹிட்டாக போகுது. பாஷா படம் வந்து அது வரைக்கும் இருந்த அத்தனை வசூல் ரெக்கார்டுகளையும் உடைத்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. பாஷாவோட வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் பேசும்போது தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, வன்முறை அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. இந்த கருத்தை சொல்லும்போது ஆர்.எம். வீரப்பன் அப்போதைய அமைச்சராக இருக்கிறதுனால அவர் வந்து மேடையில் உட்காந்துருக்கிறாரு. இது வந்து ஜெயலலிதா காதுக்கு போன உடனே அவர் எப்படி நீங்கள் இருக்கிற மேடையிலேயே அவர் அப்படி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை கடிந்துக்கிட்டு அவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் செய்திகள் வந்தது. இது ரஜினிக்கு தெரிஞ்ச உடனே ரஜினி ரொம்ப வருத்தப்பட்டார். அதே காலகட்டத்தில் போயஸ் ஸ்காட்லாண்டில் பயங்கர கெடுபிடியெல்லாம் பண்ணி ரஜினி போகும்போது ரஜினியோட வண்டியை நிறுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணதுனால ரஜினி வந்து ஒரு நாள் இரவில் அவர் அந்த கெடுபிடியை தாண்டி அவர் இறங்கி நடந்து போனார். நடந்து போகும்போது அவங்கெல்லாம் தடுத்தாதான் கூட்டம், நான் நடந்தாலே கூட்டம், இந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போது ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன லடாய் மாதிரி வருது. அதன் பிறகு வந்த அந்த முத்து மாதிரியான படங்கள், முத்து, படையப்பா அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் ஐயா பண்ணார். அப்போ அவர் முத்து படத்தில் இந்த டைலாக்லாம் வச்சுருப்பாங்க. பதவி வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர பந்தாலாம் வந்துடும் அப்படின்னு. நான்லாம் நினச்சா எப்போ வேணாலும் அரசியலுக்கு வருவேன், இந்த மாதிரி டைலாக்லாம் அவர் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த காலகட்டத்தில் வந்த பல அரசியல் நிகழ்வுகளுக்கு எதிராக ரஜினிகாந்த் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதோட முடிவாக என்னாச்சு, 96 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரஜினி அறிக்கை விட்டுறாரு. இப்போது ரஜினி அறிக்கையை பார்த்து திமுக, அதே மாதிரி அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்திருந்த மூப்பனார் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சு ரஜினிகாந்த் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு. நான் அரசியலுக்கு வர விரும்பலை, ஆனால் நான் வந்து ஒரு நல்ல தலைவரை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவங்களுக்கு குரல் கொடுக்குறாரு. அந்த 96 எலெக்ஷனில் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெறுது.
அந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் அந்த காலகட்டத்தில் அரசியலில் இறங்கியிருந்தாரா, கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் உண்மையிலே சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார் அப்படிங்கிறது தான் அந்த கால கணக்கு மட்டும் இல்லை, இப்போவும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதன் பிறகு ரஜினிகாந்த் சொன்ன பல்வேறு விஷயங்களை அவங்க கேட்கல. சின்ன சின்ன நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க, நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க, இப்படி அவர் சில வேண்டுகோளை வச்சார். அதை அவங்க செவி சாய்க்கவே இல்லை. அந்த காலகட்டத்துக்கு பிறகு ரஜினி பாபான்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த பாபா படத்தில் ஒரு பாடல் வைப்பார், ஏனியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த தேர்தலில் இவங்களை ஏற்றி விட்டேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் அந்த படம் ரஜினியை உண்மையிலே மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிடுச்சு. அந்த படம் சரியாக போகலை அப்படின்னோடனே ரஜினிகாந்தே அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் படமே எடுக்காமல், அதுக்கு பிறகு மணிச்சித்திரத்தாள் அப்படின்னு ஒரு மலையாள படத்தை பார்த்து இந்த படத்தை தமிழில் எடுக்கலாம் அப்படின்னு பி. வாசு அவர்கள் முடிவு பண்ணி ரஜினிகிட்ட சொல்லும்போது சரி கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்திரமுகி அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இந்த சந்திரமுகி படம் மறுபடியும் ரஜினியை மிக வேகமாக, ரஜினியோட ஏற்கனவே உள்ள அத்தனை ரெக்கார்டுகளையும் அடித்து உடைத்து, தமிழ் சினிமா ஆசிய சினிமாவில் உள்ள ரெக்கார்டெலாம் உடைத்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதன் பிறகு சிவாஜி அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படமுமே சூப்பராக ஓடுது. அதுக்கு பிறகு எந்திரன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த எந்திரன் படம் உலக அளவில் ஆசியா லெவலில் இது அதிகமாக கலெக்ட் பண்ண படம், இதுதான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய லெவலில் வருது. அப்போது 21 கோடி ரூபாய், ஆசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற ஜாக்கி ஜானுக்கு அடுத்ததாக ரஜினிகாந்த் தான் இருக்கார் அப்படின்லாம் மீடியாவில் அங்கங்கே எல்லா இடமும் பரபரப்பாக பேசினாங்க. சிவாஜி ராவ் என்கிற ஒரு சாதாரண நடிகனை நான் ரஜினிகாந்த் ஆக்கிறேன், நீ சொந்த முயற்சியிலே விஸ்வரூபம் எடுத்து அகில உலகம் போற்றும் ஒரு நடிகன் ஆயிட்ட. இன்னைக்கு அகில உலகம் போற்றும் நடிகன். அதுவும் இந்த படம் வந்ததுக்கு பிறகு, எந்திரன் வந்ததுக்கு பிறகு நீ எங்கோ உச்சத்துக்கு போயிட்ட. ஒரு 3 இமயமலைக்கு மேல போயிட்ட. நீ 3 இமயமலைக்கு மேல போயிட்ட. பா. ரஞ்சித் அவர்கள் ரஜினிகாந்த் வச்சு காலா கபாலி அப்படின்னு 2 படங்கள் பண்ணுறாரு. இடையிடையே அவரோட பொண்ணு அவரை வச்சு ஒரு 2-3 படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சீரான வேகத்தில் தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது கார்த்திக் சுப்புராஜ், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி இளைய தலைமுறை இயக்குநர்களோடு சேர்ந்து நிறைய புது அடுத்தடுத்த படங்களை பண்ணிக்கிட்டு ரஜினியோட வாழ்க்கை வேகமாக போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் சமீபத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறமா இல்லை என் உடல்நிலை சரியில்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னடிச்சிட்டாரு. ரசிகர்களை சந்தித்தார். தன்னோட பூர்வீக கிராமம் தமிழ்நாடு கிருஷ்ணகிரியில் தன் தாய் தந்தைக்கு சிலை அமைச்சிருக்கிறாரு. பாலம் கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒரு சமூக சேவகரை தன்னுடைய தந்தையாக தத்தெடுத்துக்கிறதா அறிவித்து அவரோட சில காலம் பயணிச்சிருக்கிறாரு. இனிமேல் நான் அரசியலுக்கு வரப்போவதே இல்லை அப்படிங்கிறத மிக உறுதியாக தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய நடிகன், மகா கலைஞன், ஒரு நல்ல ஆன்மீகவாதி, மிகச்சிறந்த வியாபாரி. ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதனாக இல்லை அப்படின்னு இன்னுமே ஒரு விமர்சனம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் பொது விஷயங்களில் நிறைய விஷயங்களில் கருத்துக்கள் சொல்ல மாட்டார். சொன்னாலும் சர்ச்சைக்குரிய கருத்தை தான் சொல்லுவார். தூத்துக்குடியில் போராட்டத்தில் சில பேர் இறந்தபோது இந்த போராட்டத்தை தூண்டினவங்க சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரியான ஒரு கருத்து, அது எதுக்கு சொன்னார்னே தெரியாமல் சொன்னார். அதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட 7 பேர் விடுதலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த 7 பேர் அப்படின்னு உண்மையிலே அவருக்கு தெரியல. அதனால் அவர் அதை எந்த 7 பேர் அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாமே ஒரு சர்ச்சையாக வந்தது. அதே மாதிரி ராமர் கோயில் திறக்கிற விழாவில் ரஜினிகாந்த் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டார். அதை அவர் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா அங்கே ஒரு மசூதி இருந்தது, மசூதியை இடித்து கோயில் கட்டியிருக்கிறாங்க, அதில் அவர் கலந்துருக்கக்கூடாது
அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. நான் கூட ஒரு விஷயத்தை படித்தேன். என்ன அப்படின்னா, இயக்குனர் பாக்யராஜ் அவர் நிறைய படங்களில் நடித்து பீக்கில் இருக்கும்போது நான் சிகப்பு மனிதன் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பண்ணுறாரு. அப்படி பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் சொல்கிறாரா, நீங்களும் ஏதாவது படம் பண்ணும்போது சொல்லுங்கள், நான் கூட அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுவோம், நம்ம சேர்ந்து படம் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. இதை நம்பி பாக்யராஜ் வந்து தன்னுடைய கடைசி வெற்றி காலத்தில் இனிமேல் வந்து நம்ம ஏதாவது ஒரு புதிய முயற்சி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது தன்னோட வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்தில் ரஜினிகாந்துக்காக ஒரு கேரக்டரை உருவாக்கி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரஜினிகாந்த் வந்து நான் இப்போது அந்த மாதிரிலாம் நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி விலகிடுறாரு. அதே மாதிரி இயக்குனர் ஆர்கே செல்வமணியை கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நம்ம படம் பண்ணுவோம், மியூசிக் வந்து இளையராஜா தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரஜினி சொல்லியிருக்காரு, ரஜினி, ஏஆர் ரஹ்மான், ஆர்கே செல்வமணி, இந்த கூட்டணி எப்படி இருக்குது, ரஜினி இளையராஜா இப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கூட்டணி வந்து எப்படி இருக்கும், இது வந்து ரொம்ப பழசாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஆர்கே செல்வமணியை விட்டுட்டு அந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா வச்சு பண்ணாங்க அப்படின்னு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா அப்படின்னு பாடலில் அவர் பாடியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இடையில அவர் உடல்நிலை சரியில்லாமல் ரஜினிகாந்த் பேசு ஹாப்பியா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுறேன் ராஜாக்களா. நீங்க கொடுக்குற ஒரு அவனுக்கு நான் என்னத்தை திருப்பி கொடுக்கறது? பணம் வாங்குறேன், ஆக்ட் பண்றேன், அதுக்கே நீங்க எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு நான் என்னப்பா நான் கொடுக்கறது? உங்களுக்கு டெஃபினட்டா நீங்க எல்லாரும் தலை நிமிர்ந்து எங்க ஃபேன்ஸுங்க எல்லாம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் தலை நிமிர்ந்து வாழ்ற மாதிரி நான் வந்து நடந்துக்கிறேன்னா கடவுள் குருபா எனக்கு இருக்கு, குரு குருபா என் மேல இருக்கு, எல்லாத்துக்கும் மேல கடவுள் ரூபத்தில் இருக்கிற உங்க கிருபை எல்லாம் என் கீழே மேல இருக்கு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் நீங்கள் எல்லாம் பெருமைப்படுற மாதிரி ஏதோ ஒன்று நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது கூட அவர் கடைசி வரைக்கும் எதுவும் பண்ணலை இப்படின்லாம் நிறைய சோசியல் மீடியாக்களில் அங்கங்கே தகவல் வருது. அவர் பண்ணியிருக்காரு. தன்னோட 25 படங்களை எடுத்த எஸ்பி முத்துராமன் ஐயாவுக்கு வீடு கட்டுறதுக்காக ஒரு படம் பண்ணி அந்த படத்தில் வேலை பார்த்த இன்னும் பலரையும் சேர்த்துக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்ததா சொல்லுவாங்க. அதே மாதிரி அருணாச்சலம் தன்னை முதலாக ஹீரோவாக வைத்து படம் எடுத்த கலைஞானத்திற்கு அதே மாதிரி இன்னொரு 4-5 பேரை சேர்த்து அருணாச்சலம்னு ஒரு படத்தை பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடிகர் லிவிங்ஸ்டன் தன்னோட மனைவிக்கு சிகிச்சைக்கான பணத்தை அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. கவிஞர் பிறைசூடன் ஒரு முறை மீனம்மா மீனம்மான்னு ராஜாதி ராஜாவில் பாடல் எழுதினவர். அவர் வந்து எனக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியும்போது ரஜினி ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார், நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்படி நிறைய பேருக்கு ரஜினி உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் மக்களுக்கு, ரசிகர்களுக்கு அவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. லாரன்ஸுன்னு ஒரு நடிகர் இருக்கார், அவரே நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அவரளவு கூட ரஜினி கொடுக்கலையே அப்படின்னு நிறைய பேர் பேசும்போது நானே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், லாரன்ஸை கொடுத்ததே ரஜினி தானே, நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? லாரன்ஸ் என்ன ஒரு 200 படங்களில் டான்ஸ் மாஸ்டராக இருந்திருப்பார், அதில் வந்து அவருக்கு என்ன பெரிய வருமானம் இருக்கும்? அவர் எவ்வளோ மக்களை படிக்க வைக்கிறாரு, கிராமங்களை தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறாரு, வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இது எல்லாமே ரஜினியோட உதவியினாலேயும் சேர்ந்து தான் அவர் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சேன், அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த லாரன்ஸை வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக லாரன்ஸை உருவாக்குனதில் ரஜினியோட பங்கு இருக்குது. ஆனால் அதை தவிர அவர் வந்து நிறைய நடிகர்களை உருவாக்கலை. ஒரு சில ஹீரோயினை அவரோட படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அதை தவிர ஒரு பெரிய இயக்குனரையோ இன்னும் பல்வேறு கதாசிரியர்களையோ அவங்களையோ யாரையுமே அவர் வந்து அறிமுகப்படுத்தலை. ஏன்? ஏன்னா பாலச்சந்தர் ஐயாவை எம்ஜிஆர்
ஒரு நாடகத்தில் பார்க்குறாரு. அவரோட வசனம் நல்லா இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய தெய்வத்தாய் படத்தில் வசனம் எழுத வைக்கிறார் எம்ஜிஆர். அதன் பிறகு அவர் திரையுலகில் நுழைஞ்சு நிறைய படங்களை பண்ணுறாரு. அந்த பாலச்சந்தர் தான் ரஜினியை அறிமுகப்படுத்துகிறாரு, கமலஹாசனை அறிமுகப்படுத்துகிறாரு, நிறைய நடிகர்கள் விவேக், பிரகாஷ்ராஜை தமிழில் அறிமுகப்படுத்துகிறாரு. பாலச்சந்தர் 2 விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒன்று என்னன்னா, நிறைய புதுமுகங்களை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னொன்று, யாராவது ஒருத்தர் வந்து படம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாராட்டு தெரிவிப்பார், அவரை பற்றி எழுதுவார், அவருக்கு கடிதம் எழுதுவார். இந்த கடிதம் எழுதுறது, கூப்பிட்டு பாராட்டுறது, இதை எல்லாத்தையுமே ரஜினிகாந்தும் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் ஒரு புது முக இயக்குனரையோ ஒரு புது நடிகரையோ இல்லைன்னா ஒரு சினிமாவுக்கு வர துடிச்சிக்கிட்டு இருக்கிற புதிய ஆற்றலையோ அவர் வந்து கொண்டு வரவில்லை. இது தன்னை வாழ வைத்த சினிமாவிற்கு அவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இன்னொன்று, அவர் கமர்ஷியல் படங்களில் நடிக்கிறது, நகைச்சுவை படங்களில் நடிக்கிறது, இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவர் கலைப்படங்கள்லேயும் நடிக்கலை. அப்போது சினிமாவை வந்து அவர் ஒரு வியாபாரமாக, சினிமாவை வந்து அது ஒரு அவரோட சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தந்திரமாக, சினிமாவை அவர் பொழுதுபோக்குக்கிற ஒரு இடமா தான் அவர் வச்சிருக்கிறாரே தவிர உண்மையிலே அவர் சினிமாவை நேசித்து வந்த ஒரு மனிதராக இல்லை அப்படிங்கிறத தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் ஏதாவது தவறு இருக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே தவறுதல் வரலாம். இல்லை, அவர் வந்து இப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்கள். நான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளில் நான் அதை கூட பதிவு பண்ணுறேன். எது எப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு நாம் நினச்ச உடனே அவரோட வேகம், கடின உழைப்பு, நம்பிக்கை, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, தன் தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, தொடர்ந்து 50 ஆண்டுகளாக தன் துறையில் முன்னாடி நிற்கக்கூடிய திறமை, இதை எல்லாத்தையுமே நாமளும் கற்றுக்கணும், அதை நாம் மதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லது நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலம் பெருகட்டும். நன்றி.